1/2 கிலோ பீஃபு, எலும்பில்லாத கறி, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கறி வேக வைக்கணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் பாதி கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. இந்த தண்ணியில் நல்லா சுண்டணும். கிளறி விட்டுக்கலாம். இன்னும் தண்ணி சுண்டணும். இந்த அளவில் சுண்டுனா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், வேக வச்ச கறி சேர்த்துக்கலாம். முட்டை 1 போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். வெங்காயம் தூவி பெப்பர் தூவி பரிமாறலாம்.